தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தட்சிணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 ஜூலை 2026. வளர்பிறை சஷ்டி காலையில் 8:28 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சப்தமி. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று பின்னிரவு 12:08 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சித்திரை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சிவநாம யோகம் தைத்துல கரணம். அகசு நாழிகை 31:22, தியாஜ்யம் நாழிகை 5:05. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம், வளர்பிறை சப்தமி, நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 59. சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில சந்திரன், கும்ப ராசியில ராகு, மீன ராசியில வக்ர நிலைமையில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணினாலும் அவருடைய பாதசார பலம், ராசிநாதன் செவ்வாயின் பலம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைய நாளில் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். அனைத்து காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணத்தில் கோச்சார சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் இன்றைக்கு உங்களால் எடுக்க முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய லாப முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் மிதுன ராசியினருக்கு இன்னைக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் சுயசாரம் பெற்று தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் சுபவிரய செலவுகளுக்கான ஒரு நாள். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நிறைய பேருக்கு மண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, கோச்சார சந்திர பகவான் ராசியில் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறது மிகப்பெரிய பலம். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் உங்களுக்கான ஒரு முயற்சிகள் என்பது இன்று பலிதமாகும். முக்கியமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, சுபவிரய செலவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த இழுபறியான நிலை விலகப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் சுக்கிரன் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுற ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். புண்ணிய விஷயங்களை இன்றைக்கு உங்களால் செய்து முடிக்க முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லா விஷயங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். தனுராசி அன்பர்களே, நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள், முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஏற்படும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்கள், சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வரவு செலவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். கொஞ்சம் இந்த சமயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது ஆலோசனை பண்ணி அதன் பிறகு செய்கிறது உங்களுக்கு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் சின்ன சின்ன மன வருத்தம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக பார்த்து நடந்துக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.